என்னங்க புதுசா பாக்குற மாதிரி அப்படி பாக்குறீங்க? அகிலா, நான் கிட்டத்தட்ட மறுபிறவி எடுத்து தானே வந்திருக்கேன். அதுக்காக தானேங்க இந்த சுமங்கலி பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? என்ன ஏதோ நினைச்சு சிரிக்கிறீங்க போல. அகிலா, 25 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம காதலுக்கு உங்க வீட்டுல ஓகேன்னு உடனே கல்யாணத்துக்கு முன்னாடியே சுமங்கலி பூஜை பண்ணி கடவுளுக்கு நன்றி சொன்னியே, அத நினைச்சேன். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் கடவுள்கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் கேட்கிறேன். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீயே எனக்கு மனைவியா அமையணும். நானும் அதே தான் கேக்குறேன். என்ன இன்னொரு விஷயமும் சேர்த்து கேக்குறேன். உங்களை விட ஒரு படி மேல அத்தனை ஜென்மத்திலையும் நான் சுமங்கலியா உங்களுக்கு முன்னாடி போயிடணும்னு கேக்குறேன். நீ எப்பவும் ஒருபடி மேலதானே இருப்ப. எல்லா மனைவியும் வீட்டுல இருப்பா, பூஜை அறையில பக்தியோட, கிச்சன்ல பாசத்தோட, பெட்ரூம்ல நாகரிகத்தோட கலாச்சாரத்தோட இருப்பா. இட்ஸ் ஆல் வெரி காமன் இல்லையா? ஆனா நீ இதையும் தாண்டி ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட எம்டியா ஆதிக்கட ஒரு பரம்பரைக்கே பெருமையா இருக்க. சிம்பிளா சொன்னா வானத்துல நீ தனியா மின்ற வால் நட்சத்திரம். அது அபூர்வம். அதுக்கு காரணமே நீங்க தானே. பொண்டாட்டிய மகாராணியா நடத்துற பெருந்தன்மை எல்லா ஹஸ்பண்ட்ஸுக்கும் இல்லையே. அப்படி பார்த்தா நாம மேட் ஃபார் ஈச் அதர். அப்புறம் இன்னொன்னு கூட சொல்லுவாங்களே, திருமணங்கள் சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுதுன்னு. இதெல்லாம் நமக்கு பொருந்தும் போல. ஏன் அப்படி இருக்க கூடாதா? பூர்வ ஜென்ம புண்ணியங்க அது. அதை நாம விலை கொடுத்து வாங்க முடியாது. கடவுள் அதை வரமா கொடுத்தா மறுக்கவும் முடியாது. ஆனா நீ அப்படியே வச்சிருக்க. கடவுளை மறக்காம நன்றி சொல்ற பாரு. தட்ஸ் வெரி கிரேட்ஃபுல் அகிலா. ஹாய் சுந்தரம். வணக்கம் சின்னையா. மார்னிங் பார்வதி. எங்க அப்பா பொண்ணு கிளம்பிட்டீங்க பூஜைக்காகவா? இல்ல சின்னையா, நான் இன்னைக்கு தானே சமையல் வேலையில ஜாயின் பண்றேன், மறந்துட்டீங்களா? அட ஆமால. சரி, எனக்காக மான் கறி பெப்பர் போட்டு ரெடி பண்ணிட்டு வா. சின்னையா, வீட்ல பூஜை. அதுவும் இல்லாம நீங்க சொல்ற மாதிரி மான் கறிலாம் சாப்பிடக்கூடாது. தெரிஞ்சா போலீஸ் புடிச்சிட்டு போயிடும். இந்த கல்யாணத்துக்கு பதிலா மான் சாப்பிட்டாவது உள்ள போலாம். சின்னையா, என்ன சொல்றீங்க? தெரியும் பார்வதி, பேர்லயே மான் இருந்து ஒரு பெரிய ஆளு இதனால மாட்டினாரா இல்லையா? யாரு சின்னையா அது? சல்மான் கான். ஓ, தேங்க்ஸ் சார். தீபா வாமா. வாங்கண்ணே. இந்தாம்மா. இந்த மாசத்துல இருந்து சம்பளம் டபுள் ஆகுதோ? நான் என் சம்பளத்தை அப்பா கிட்ட தர மாட்டேன். ஆமா ஆமா, நீயே சேர்த்து வை. நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா உதவும்ல. அதெல்லாம் அப்புறம். நான் சம்பளம் வாங்கின உடனே என் தம்பிய ஸ்கூலுக்கு அனுப்பி படிக்க வைப்பேன். அதுக்கு தான் அப்பா கிட்ட தர மாட்டேன்னு சொன்னேன். நல்ல மகராசியா செய்யுமா. பாவம் அந்த பையன் பொழுது போகாம சும்மா சுத்திக்கிட்டு திரியறான். மீனா, இந்தாம்மா. வரேண்ணே. சரி வரேம்மா. சுந்தரம், உங்க பொண்ணை கையெழுத்து போட சொல்லுங்க. போமா, போய் கையெழுத்து போடு. டைம் 10 தானே ஆகுது, இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. இல்லப்பா, நீங்களே முதல்ல கையெழுத்து போடுங்க. ஏமா? ஐயோ அப்பா, பட்டம்மாக்கா சொன்ன டைம் இன்னும் வரல. மெதுவா. பட்டம்மாக்கா 10:05க்கு தான் வேலைக்கு சேரணும்னு சொன்னாங்க. ஆமா, இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. சுந்தரம், அதான் பாப்பா தெளிவா சொல்லுதுல, முதல்ல நீங்க வந்து சைன் பண்ணுங்க. சரிங்க. சுந்தரம், நம்ம வீட்டுல முதல் நாள் டியூட்டில ஜாயின் பண்ற லேடிஸ்லாம் மெயின் வாசல் வழியால போகணும். மறந்துட்டீங்களா? பார்வதியை வலது கால எடுத்து வைக்க சொல்லி உள்ள கூட்டிட்டு போங்க. சரிப்பா, வாமா வாமா. ஒரு நிமிஷமா. பெரிய தம்பி. சுந்தரம். சொல்லுங்க பெரிய தம்பி. எங்க வீட்ல இருக்கீங்க? ஆமா. கெஸ்ட் ஏர்போர்ட்ல டிராப் பண்ணோம். சரி, கொஞ்சம் சீக்கிரம் போயிடுங்க. உடனே போயிரும் தம்பி. இத பாருமா,
பெரிய தம்பியோட முக்கியமான கெஸ்ட் ஒருத்தரை ம், ஹோட்டல்ல இருந்து கூட்டிட்டு போய் ஏர்போர்ட்ல விடணுமா. ம். நான் கிளம்புறேம்மா, நீ ஆ. ஜாக்கிரதையா உள்ள போம்மா. சரிப்பா. ஆஹா. அப்பா ஆ? இது என்னது? இதுவா? என்னோட பேச்சு இருக்குல்ல பார்வதி, அது மாதிரி நீ இத அங்கே குதிக்கமா. இதா? ஆமா, அப்படியா? இப்படி. ஏம்மா, பார்த்து பத்திரமா வேலையை பாரு. ம்? ஏம்மா நில்லுமா. ம்? என்ன இந்த பக்கமா போற, அந்த பக்கமா போம்மா. அண்ணே, முதல்ல கோவிலுக்கு போறேன். புறவாசல் வழியாவா போறது? சரி சரி போம்மா. ஏய், நீ மட்டும் உள்ள நுழைஞ்ச உன்னை கொன்றுவேன். ஐஸ்வர்யா, எப்பவோ நடந்த தப்புக்காக இப்போ வரைக்கும் கோவப்படாத. பார்வதி தங்கமான பொண்ணு. உனக்கு சொன்னாங்களா இல்லையான்னு தெரியல, நான் இப்போ உயிரோட இருக்கிறதே பார்வதியால தான். பாவம், அவளை விட்டுரு. அதெல்லாம் எனக்கு தெரியும் அங்கிள். உங்க உயிரை காப்பாத்துனா ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ விட்டறிய வேண்டியதுதானே. அதை விட்டுட்டு வீட்டுக்குள்ள விட்டா வரப்போற மருமக நான் எப்படி கோவப்படாம இருக்க முடியும்? அதானே உனக்கு இல்லாத உரிமையா? நீ அகிலாண்டேஸ்வரி வீட்டுக்கு வரப்போறவ. இந்த வீட்டுக்கு யாரு வரணும் யாரு வரக்கூடாதுன்னு முடிவெடுக்கிற உரிமை உனக்கு இருக்கு. சித்தி, இவ வரப்போறவ தானே, ஏதோ வந்தவ மாதிரி அதிகாரம் பண்றா. பார்வதி, நீ உள்ள போ. அவ என்ன பண்ற நான் பாத்துறேன். வேண்டாம் சின்னையா, நான் போயிடுறேன். பார்வதி, நான் சொல்றேன், நீ வீட்டுக்குள்ள போ. என்ன ஐஸ்வர்யா, நீ எரிமலை மாதிரி கொதிச்சுக்கிட்டு இருக்க, ஆனா மாத்தி மாத்தி பார்வதி கண்ணீரை துடைக்கிறாங்க. அதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். ஆ, இத பாருமா, பூஜை நேரத்துல ஏன் இப்படி பண்ற? உன்னால எல்லாரும் கோபப்படுறாங்க பாரு. உன் மாமனார் சொல்றதை கேட்டியா? எல்லாரும் கோவப்படுறாங்களா? அது கூட உனக்கு சப்போர்ட் பண்ணி இல்ல, அந்த பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணி தான். சும்மாவே இருக்க மாட்டியா நீ? அவளே ரொம்ப கோவத்துல இருக்கா, நீ வேற சும்மா தூண்டி விட்டா எப்படி? நீங்க சும்மா இருங்க. ஐஸ்வர்யா கோவத்துல நியாயம் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. கேட்டீங்கல்ல? ஏய், இன்னும் ஏண்டி நிக்கிற? இப்போ நீ போகல. ஐஸ்வர்யா, இட்ஸ் எனஃப். உனக்கு மட்டும்தான் கோவம் வரும், கோவப்பட தெரியும்னு நினைக்காத. பார்வதி, உள்ள போ. நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடேஸ்வரபூஜிதே